தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரனே, பூமிக்கு வந்து ரகசியமாக சிவபூஜை செய்த இடம் எது தெரியுமா? ஒரு சாதாரண மனிதனுக்கு தேவர்கள் பூஜை செய்யும் அரிய காட்சி எப்படி கிடைத்தது? மெய்சிலிருக்க வைக்கும் அந்த தெய்வீக வரலாற்றை இன்று பார்ப்போம். முற்காலத்தில் மணவூரை தலைநகராக கொண்டு குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வந்தார். அப்போது தனஞ்சயன் என்ற சிவபக்தி மிகுந்த வணிகன் ஒருவன் இருந்தான். அவன் வியாபாரம் முடித்துவிட்டு திரும்பும் போது இருட்டிவிட்டதால் வழியில் உள்ள அடர்ந்த கடம்பவனத்தில் தங்கினான். நள்ளிரவில் அந்த கடம்பவனத்திற்குள் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு பிரகாசமான விமானம் விண்ணிலிருந்து இறங்கியது. அதில் தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் சூழ சுயம்புவாக எழுந்தருளிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய வந்தனர். மறைந்திருந்து இதை கண்ட தனஞ்சயன் மெய்சிலிர்த்தான். தேவர்கள் சிவனுக்கு 4 கால பூஜைகளை சிறப்பாக செய்தனர். தனஞ்சயனும் தன்னிடம் இருந்த வாசனை திரவியங்களை தேவர்களிடம் கொடுக்க அவர்களும் அதை ஏற்று இறைவனுக்கு சமர்ப்பித்தனர். விடியற்காலையில் தேவர்கள் மறைந்தனர். இது கனவா அல்லது நனவா என்ற வியப்போடு தனஞ்சயன் மன்னனை பார்க்க மணவூர் திரும்பினான். தனஞ்சயன் கண்ட அந்த சுயம்புலிங்கம் மன்னன் குலசேகரன் கனவில் இறைவன் கொடுத்த கட்டளை. இவை அனைத்தும் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மதுரை மாநகரத்தை உருவாக்கியது? சிவபெருமானே சித்தராக வந்து வரைபடம் போட்ட அந்த மெய்சிலிருக்கும் வரலாற்றை நாளை தவறாமல் கேட்க மறக்காம நம்ம டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க. ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், திருவிளையாடல் புராணத்தில் வரும் இந்த மதுரை திருநகரம் கண்ட படலத்தை கேட்பவர்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். சோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.